ஒரு தாயின் கட்டளை, ஒரு சிறுவனின் துணிவு, சிவனின் கோபம். இந்த மோதல் உலகையே அதிர வைத்தது. பின்னர் நடந்தது அதிசய திருப்பம். கைலாயத்தில் பார்வதி தேவி தனிமையிலிருந்தாள். சிவகணங்கள் அவள் சொல் கேட்காமல் சிவபெருமானின் கட்டளையை மட்டும் பின்பற்றினர். இதனால் வருந்திய பார்வதி தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவான் ஒரு விசுவாசமான காவலன் வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தாள். ஒரு நாள் நீராடத் தயாரானாள். வாசலில் நந்தியை நிறுத்தி உள்ளே சென்றாள். ஆனால் அவளுக்கு நிம்மதியில்லை. சிவபெருமான் வந்தபோது நந்தி அவரை தடுக்க முடியாமல் வழிவிட்டான். இது பார்வதிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. மறுமுறை நீராடும்போது தன் உடலில் பூசிய மஞ்சள் சந்தன கலவையை எடுத்து ஒரு உருவத்தை உருவாக்கினாள். அந்த உருவத்தை அழகான சிறுவனாக வடிவமைத்து தன் தவ வலிமையால் அதற்கு உயிரளித்தாள். அவனை அலங்கரித்து ஆயுதங்கள் கொடுத்து தன் மகனாக ஏற்றுக்கொண்டு பெருமையுடன் பார்த்தாள். நான் குளிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கடுமையான கட்டளையை அவனுக்கு வழங்கினாள். சிறுவன் தன் தாயின் கட்டளையை மனதில் வைத்து வாசலில் உறுதியாக நின்று காவல் காத்தான். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்தார். வாசலில் புதிய சிறுவனை பார்த்து ஆச்சரியமாக நின்றார். சிவன் உள்ளே செல்ல முயன்றபோது சிறுவன் தடுத்து, என் அன்னை கட்டளை என்று தைரியமாக கூறினான். சிவன் தன் அடையாளத்தை கூறினாலும் சிறுவன் அசையவில்லை. அவனுக்கு தாயின் கட்டளை மட்டுமே முக்கியமானது. சிவன் கோபமடைந்து நந்தி மற்றும் கணங்களை அனுப்பினார். அவர்கள் சிறுவனை அகற்ற முயன்றனர். ஆனால் சிறுவன் வீரமாக போரிட்டு சிவகணங்களை எல்லாம் தோற்கடித்து அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தான். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை வீசி மின்னலாய் தாக்கினார். ஆனால் சிறுவன் அதை தடுத்து ஆகாயமே இடியுடன் பிளந்தது. பிரம்மா வேத மந்திரங்களை உச்சரித்து சக்திகளை உருவாக்கினார். பிரபஞ்ச ஒளியலைகள் போர்க்களத்தில் பரவின. விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அழைத்து அதனை வேகமாக சுழற்றி சக்தி வாய்ந்த தாக்குதலாக சிறுவனை நோக்கி வீசினார். ஆனால் அந்த சிறுவன் அசையாமல் நின்று அனைத்து தெய்வ சக்திகளையும் எதிர்த்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். இறுதியில் சிவபெருமான் நேரடியாக போரிட்டார். கடுமையான யுத்தம் கைலாயத்தை முழுவதும் அதிர வைத்தது. கோபத்தில் சிவன் தனது திரிசூலத்தை பயன்படுத்தி சிறுவனின் தலையை வெட்டினார். அவன் தரையில் விழுந்தான். பார்வதி வெளியே வந்து தன் மகன் தலையின்றி கிடப்பதைக் கண்டு துயரத்தில் உருகினாள். அவள் கோபம் ருத்ரரூபமாக மாறி உலகையே அழிக்கும் அளவுக்கு பேரழிவை உருவாக்கத் தொடங்கியது. தேவர்கள் அஞ்சி சிவனை நாடினர். பார்வதியை சமாதானப்படுத்துங்கள் என்று பயத்துடன் வேண்டினர். சிவன் உண்மையை விளக்கி சிறுவனை உயிர்ப்பிக்க முடிவு செய்தார். அனைவரும் நிம்மதியடைந்தனர். வடக்கு திசையில் முதல் காணும் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள் என்று சிவன் கணங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் ஒரு யானை குட்டியின் தலையை கொண்டு வந்தனர். அதை சிவன் சிறுவனின் உடலில் பொருத்தினார். தன் தெய்வீக சக்தியால் அவனை உயிர்ப்பித்து கணபதி என்று பெயரிட்டு கணங்களின் தலைவராக ஆக்கினார். எந்த காரியமும் உன்னை வணங்காமல் தொடங்காது என்று வரமளித்து விநாயகர் முதல் கடவுளாக உயர்ந்தார்.